வணக்கம். நான் நந்தகுமாரி. 2ஆம் பருவம் BA தமிழ். இன்றைய செய்தி. உயிருக்கு உழைவைக்கும் உபயோகித்த எண்ணெய் அறிக்கை கேட்டு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். நாடு முழுவதும் தெருவோர கடைகள் மற்றும் ஓட்டல்களில் உபயோகித்த சமையல் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவது போக்கு அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பதிலளிக்கும்படி இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம் ஆணையத்திற்கு மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உலகிலேயே அதிக அளவில் சமையல் எண்ணெய் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருக்கிறது. சமையலுக்காக நம் நாட்டில் ஆண்டுக்கு 2500 கோடி லிட்டர் எண்ணெய் செலவாகிறது. இதில் வீடுகளில் 60% எண்ணெய், எஞ்சிய 40% எண்ணெய் ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்கள் மற்றும் தெருவோர உணவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. சமையல் எண்ணெய் நுகர்வு திறன் மிக அதிகமாக இருப்பதால் பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவற்றை பயன்படுத்துவதிலும் அப்புறப்படுத்துவதிலும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் விதிகளை வகுத்துள்ளது. தினசரி 50 லிட்டருக்கு மேல் சமையல் எண்ணெய் வாங்கி பயன்படுத்தும் உணவகங்கள் அதன் தரத்தை சோதித்து பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. எண்ணெயின் தரத்தை மதிப்பிடும் TPC 25% மிகாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த அளவை கடந்திருந்தால் அது பயன்படுத்துவதற்கு உகந்தது அல்ல என உணவு பாதுகாப்பு ஆணையம் விதிகளை வகுத்துள்ளது. கல்லீரல் பாதிப்பு. வறுக்க பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய்களில் தரம் மற்றும் பாதுகாப்பின் அளவீடாக சேர்ம கலவைகள் உள்ளன. NTPC எனப்படும் மொத்த எண்ணெயை அடிக்கடி சூடாக்கும் போதோ ஈரப்பதத்தில் இருக்கும் போதோ சமையல் எண்ணெய் நச்சு நிறைந்ததாக மாறிவிடும். சமையலுக்கு தகுதியற்ற அந்த எண்ணெயை பயன்படுத்தினால் உயர் ரத்த அழுத்தம், பெருந்த மணித்தடிப்பு, அல்சர், கல்லீரல் பாதிப்பு மற்றும் புற்றுநோய்களை கூட ஏற்படுத்தும். தவிர உடலில் தீய கொழுப்புகளையும் அதிகரித்து ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும். எனவேதான் 25% TPC வறுமை கடந்த சமையல் எண்ணெயை அதே சேகரிக்கும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அப்படி சேகரிக்கப்படும் எண்ணெயை கழிவு நீரிலோ கால்வாய்களிலோ ஊற்றி அளிக்கக்கூடாது. லேபிள் ஒட்டி தனி கொள்கலனில் பாதுகாக்க வேண்டும். பயோடீசல். உபயோகிக்கப்படுத்தப்பட்ட இந்த எண்ணெய் பின்னர் பயோடீசலாக மாற்றப்படும். இதற்காகவே உபயோகித்த சமையல் எண்ணெய் மறுபயன்பாடு என்ற திட்டத்தை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடந்த 2017 கொண்டு வந்தது. அதன்படி 2030 டீசலில் 5% அளவுக்கு இந்த பயோடீசல் கலப்பதற்கான இலக்கம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கையின் அடிப்படையில் உணவகங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உணவு பாதுகாப்பு ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அமைப்பு சார்ந்த எண்ணெய் சேகரிப்பு வலைப்பின்னலுடன் பயோடீசல் உற்பத்தியாளர்கள் மற்றும் உணவகங்களுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் கொள்கையும் வகுக்கப்பட்டது. ஆனால் சுகாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்கும் வகையில் உபயோகித்த சமையல் எண்ணெய் பயன்பாடு நாடு முழுவதும் பரவலாக அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளது. அதில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் சமையல் எண்ணெய் மறுபயன்பாடு பிரச்சாரம் முழுமையாக தோல்வியடைந்துவிட்டது. அதன் கொள்கைகளும் பலவீனமாக உள்ளன என குற்றச்சாட்டு உள்ளது. சிறிய மற்றும் முறைப்படுத்தப்படாத உணவுகளில் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் இந்த வகை சமையல் எண்ணெய்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தன்னார்வ தொண்டு முறையிட்டது. தெருவோர கடைகள். இதையடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பிறப்பித்த உத்தரவு நாடு தழுவிய அளவில் இந்த பிரச்சனை நிலவுகிறது. எனவே பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உபயோகித்த சமையல் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என தொடர் பிரச்சாரம் செய்தும் சிறு உணவகங்கள் தெருவோர கடைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது பொதுமக்கள் நலனுக்கு தீங்கானது மட்டுமல்ல, அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயல். எனவே மாநில வாரியாக இது தொடர்பான தரவுகளை சேகரித்து நடவடிக்கை எடுத்து அதற்கான அறிக்கையை அடுத்து 2 வாரங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சமர்ப்பிக்க வேண்டும். நன்றி.